ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசரணம், ஜீயர் திருவடி கணேசரணம். நாம் இப்பொழுது இருப்பது சோழசிம்மபுரம் கட்டிகாச்சலம் என்கிற அற்புதமான திவ்யதேசம். தற்காலத்திலே ஷோலிங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே எம்பெருமான் யோக நரசிம்மனாக எழுந்தருளியிருக்கிறான். தாயார் அமிர்தவல்லி தாயாராக எழுந்தருளியிருக்கிறாள். உற்சவர் பக்தோச்சிதன் என்றும் பக்தவத்சலன் என்றும் அழைக்கப்படுகிறான். இந்த திவ்யதேசத்தை திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்கள். அக்காரக்கனி என்று திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை எம்பெருமானுக்கு அற்புதமான ஒரு திருநாமத்தை அளித்திருக்கிறார். அக்காரக்கனி என்றால் சர்க்கரையே ஒரு பழமாக வளர்ந்தது என்றால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட இனிமைத்தன்மையை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். பெரிய திருமொழியிலேயும் சரி, சிறிய திருமடலிலேயும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். பேயாழ்வார் எம்பெருமானை தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியிலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த திவ்யதேசம் திருமலையாக அமைந்திருக்கிறது. இது பெரிய மலை நாம் இருப்பது. அருகிலேயே சின்ன மலை, அங்கே ஹனுமான் ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார். இது தவிர இந்த மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய ஊரிலே நடுவிலே ஒரு திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அங்கேயும் எம்பெருமானுக்கு சன்னதி அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் இருப்பது சின்ன மலை, சிறிய மலை. இங்கே ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த கஷேத்திரத்திலே யோகா ஆஞ்சநேயராக எழுந்தருளியிருக்கிறார். திருக்கைகளிலே சங்க சக்கரங்களையும் ஏந்தி இருக்கிறார். நரசிம்மருடைய அனுகிரகத்தாலே பெற்றது என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆஞ்சநேயருடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமன் எம்பெருமான் கோதண்டராமராக எழுந்தருளியிருக்கிறார். கூடவே சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் எழுந்தருளியிருக்கிறார். சக்கரத்தாழ்வாரும் கூப்பிய கைகளோடு இங்கே வித்தியாசமாக சேவை சாதிக்கிறார். இந்த சின்னமலையிலே இன்னொரு விசேஷமும் உண்டு. பெருமாள் ஸ்ரீராமர் திருவாராதனம் பண்ணின ரங்கநாதன் எம்பெருமான், அந்த எம்பெருமானும் இங்கே சின்னமலையிலே எழுந்தருளியிருக்கிறார். சைன திருக்கோலத்திலே ஸ்ரீ ரங்கநாதனும், உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதன் என்ற திருக்கோலத்திலேயும் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்கள் கூடவே எழுந்தருளியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சிறிய மலையிலே நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை இன்று பெற்றோம். இந்த திவ்யதேசத்திலே சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரியார் என்கிற சுவாமி மிக பிரசித்தமாக எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் இன்றைய தினம் மாசி மாதம் உத்திராட நட்சத்திரம். அந்த சமயத்திலே இந்த திவ்யதேசத்தில் இருக்கிறோம். இந்த திவ்யதேசத்தை பற்றி ஒரு சின்ன அனுபவத்தை செய்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசரணம், ஜீயர் திருவடி கணேசரணம்.